பச்சை புள்ளைக்கு கோத்து போட்டா நல்லா இருக்கும் ஆயாலும் பச்சை பாசி புவள பாசி வாங்கலையோ ஆயாலும் பச்சை பாசி புவள பாசி வாங்கலையோ ஆயாலும் பச்சை புள்ளைக்கு கோத்து போட்டா நல்லா இருக்கும் ஆயாலும் பச்சை புள்ளைக்கு கோத்து போட்டா நல்லா இருக்கும் ஆயாலும் சின்ன ஊசி பெரிய ஊசி சேலதைக்கும் எல்லாம் வாங்கி சின்ன ஊசி பெரிய ஊசி சேலதைக்கும் எல்லாம் வாங்கி சேல கிழிஞ்சு போச்சுதுன்னா தச்சு கட்டலாம் ஆயாலோ சேல கிழிஞ்சு போச்சுதுன்னா தச்சு கட்டலாம் ஆயாலோ ಹಮಿಕೆ ಕುತ್ತರದು ತಿರುಗಿ ಕುತ್ತರದು ಪುಡುಕಲ್ಲು ಕುತ್ತರದು ಆಟಕಲ್ಲು ಕುತ್ತರದು ಆತಾವಕ್ಕೆ ಬಚ್ಚೆ ಕುತ್ತರದು ನರಿಕೊಂಬು ஓ சாமி ஆகரம் சாமி யாருப்பா நீங்க ரெண்டு பேர் வர்றீங்க சத்தம் மட்டும் தான் கேக்குது வியாபாரம் பாக்குறீங்களாப்பா அரே சாமி நாங்க கொண்டே ஊசி கோணி ஊசி அமிக்கி குத்துறது திரிகே குத்துறது என்ன நடக்குதுங்க அரே சாமி அமிக்கி குத்துறது ஆமா அமிக்கி குத்துறது ஆட்டுக்கல்லு குத்துறது சரி குத்துறது திரிகே குத்துறது புடிக்கல்லு குத்துறது ஆத்தாவுக்கு பச்சை குத்துறது சாமி பச்சை குத்துறது இப்படி பல வியாபாரம் பாக்குறீங்க சாமி அப்படியே பல வியாபாரம் பார்த்துட்டு வருது ரைட் ரொம்ப சந்தோஷம் நீங்க எங்க இருந்துப்பா வர்றீங்க அரே சாமி எங்களுக்கு ஊர்து புதுக்கோட்டை கிளம்புறோம் பூரா அங்க இருந்தா கிளம்புவேன் உலகத்துல போய் பேர் எடுத்து வர்றானா அவன் புதுக்கோட்டைக்காரனா தான் இருக்கணும் அப்படின்னு அன்போட சொல்லிக்கிட்டு புதுக்கோட்டையில இருந்து வர்றீங்க சாமி புதுக்கோட்டையில இருந்து வியாபாரம் பார்க்க வருது வியாபாரம் பார்க்க வர்றீங்க அரே சாமி புதுக்கோட்டையில இருந்து அப்படியே கஞ்சாவூர் போய் என்னடா எடுத்த உடனே நெல்லு விளையும்ல ஆடா கீறா மண்ணு விளையுறதா நெல்லு விளையுறதா ஆனா அதுக்கு தனி சிறப்பு உண்டுடா அரே சாமி அந்த ஊருக்கு நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடக்கூடிய தஞ்சை நகரமடா சாமி சரியா சொன்னீங்க தஞ்சாவூர் போறிய அரே சாமி அங்க யாகர சரியா நடக்கல அரே சாமி அங்க ஏரே சாகர நக்கலேனோ சரி அரே சாமி அப்படியே திருச்சிரா பண்ணி போய் என்னடா ஒண்ணு கூட ஒழுங்கா சொல்ல மாட்டியாடா திருச்சிராப்பள்ளி அரே சாமி கொர பேச்சா அரை பேச்சா இப்படியே சொல்லி தப்பிச்சுக்கங்கடா அரே சாமி அப்படியே திருச்சிராப்பள்ளி போய் அரே சாமி அப்படியே அங்கே யாகரம் சரியா புடிக்கல அரே சாமி அங்கே வேற யாகரம் பார்த்துச்சு என்ன வியாபாரம் பாத்தீங்க அரே சாமி மருந்து பச்சளை மருந்து சாமி மருந்து வியாபாரம் பண்றீங்க அரே சாமி உங்களுக்கு இடுப்புக்கு கீழே புடுக்கு இருக்கா இடுப்புக்கு கீழே என்னடா அரே சாமி இடுப்புக்கு கீழே புடிப்பு புடிப்பு இருக்குடாப்பா அந்த புடிப்புக்கு நாங்க வியாபாரம் அருமையான மருந்து வியாபாரம் ஆமாடா சாமி நடக்க முடியல சத்த உட்கார முடியல நடந்து போனோம்னா உடம்பு கூடவே வருதுடா இதுக்கு ஏதாவது வைத்தியம் வச்சிருக்கிறியா அரே சாமி அதுக்கு நல்ல ஒரு வைத்தியம் இருக்கு சாமி நல்ல வைத்தியம் என்ன வைத்தியம் சொல்றா அரே சாமி நான் சொல்றத நல்லபடியா கேக்குறேன் அரே சாமி அதே மாதிரி சாப்பிடுங்க அதே மாதிரி சாப்பிடுறேன் அரே சாமி உங்களுக்கு இடுப்புக்கு கீழே புடுக்கலாம் தெரிச்சு போயிடும் இடுப்பு உள்ள பிடிப்பு ஆமா பிடிப்பு ஆமாடா நல்லா போகணும்டா நல்ல சாமி மருந்து சொல்லுது என்ன மருந்து சொல்லப்பா அரே சாமி அவல் இல்ல அவல் அவளையா அரே சாமி அவல் அரே சாமி அத நல்லா அரைச்சு அரே சாமி எண்ணெய் இல்ல எண்ணெய் அரே சாமி அது நல்லா சூடா காய்ச்சி அரே சாமி பாருங்க சாப்பிடறதுக்கு முன்னாடி அந்த அவலை நக்கணும் பாருங்க என்னடா மருந்து வித்தியாசமா மருந்தா இருக்கு அரே சாமி அந்த சாப்பிடறதுக்கு முன்னாடி அவலை நக்கணும் அளவாடா சரியா என்ன அப்படி பண்றீங்க அளவு சாப்பிடணும் சரி அவளை சாப்பிடுறேன் அரே சாமி சாப்பிட்டதுக்கு அப்புறம் எண்ணெய் நக்கணும் என்ன பண்ணனே அரே சாமி அந்த காட்சி வச்சிருந்தோம்ல எண்ணெய் ஆமா அத சாப்பிட்டதுக்கு அப்புறம் நக்கணும் எண்ணெய வந்து சரி அரே சாமி நீங்க அதே மாதிரி சாப்பிட்டீங்கன்னு வெச்சுங்க சாமி அரே சாமி உங்களுக்கு எந்த குணமும் இருக்காது சாமி எல்லாம் சரியாயி போயிரும் சாமி சரியா போயிருமா அரே சாமி ஆமா சாமி அரே சாமி இந்த மாதிரி எல்லாம் யாகரம்னா பாத்துட்டு அரே சாமி அப்படியே கும்பலே கோக்கணும்
அரே ஆயா கும்பலே கோக்கணும் ஏய் கும்பகோணம் அரே சாமி அங்க யாகரம் பக்க போனுச்சு சரி இங்க யாகரம் சரியா நக்கலே அங்கே சரியா நடக்கல இங்க கொண்ட ஊசி கோன் ஊசி எல்லாம் யாகரம் புடிக்கலே ஒண்ணு பிடிக்கல இங்க வேற யாகரம் பார்த்துச்சு என்ன வியாபாரம் பார்த்த அப்புறம் பெஞ்சிலோ அப்புறம் பெஞ்சிலா பேரால ஓனி என்னது அரே சாமி அப்புறம் பெஞ்சிலோ அப்புறம் பென்சில் என்னன்னு தெரியல அலில அப்புறம் பென்சிலாடா அரே சாமி சரியா சொன்னீங்க நானா கண்டுபிடிச்சா தாண்டா உண்டு சாமி அப்புறம் பென்சில் எங்கடு கோத்துட்டு போயிர சாமி அரே சாமி பேலாலா ஓலி என்னது அரே சாமி வெள்ளையா பிசு பிசுன கொல ஏ பேரன் லவ்லி அரே சாமி சரியா சொன்னீங்க சரி அரே சாமி அந்த யாகரம் பார்த்துச்சு சரி ஆமால சாமி அங்கடி யாகரம் நல்லா புடிச்சிச்சு நல்லா புடிச்சிச்சு அரே சாமி அப்படியே திருச்சிரா பண்ணி ஓதரணிய ஓலாங்கனி போய் நாக் போட்டோமா ஏண்டா இவ்வளவு இடத்துக்கு போய் ஏண்டா அந்த வேலை பாத்தியே அரே சாமி யா சாமி அந்த கதையை கேக்குறீங்க என்னடா ஆச்சு அரே சாமி அந்த நாகப்பட்டத்துக்கு நாகப்பட்டினம் அரே சாமி கடற்கரை ஏரியா அந்த புனிதமான மாதா இருக்க ஏரியாடா வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் வேதா கண்ணி மாதா இருக்கிற இடத்துல சரி அரே சாமி நல்லா பிரிக்க இடம் கிடந்துச்சு கடற்கரை ஓரத்துல நல்ல இடம் நல்லா கிடைச்சிச்சு இடம் கிடந்துச்சு அரே சாமி நாங்க தான் யாகரம் பார்த்த அசதியில நாங்க தான் போன இடத்துல போட்டுருவோமா என்னத்தடா அரே சாமி குடிசை குடிசை சரி சரி நீங்களே எப்படி நம்ம குருசை கட்டுவீங்க எப்படி நாங்கள செங்கக்கல்லு வாங்கி மணல் வாங்கி சிமெண்ட் வாங்கி கட்டி அப்படி கட்டுவீங்க ஆமாடாப்பா அதுக்கே ஒரு தொகை ஆகும்டா அரே சாமி நாங்களா அப்படி கிடையாது சரி அரே சாமி நாலு பக்கம் நாலு கூம்பு ஊனி நாலு கம்ப ஊனி நாலு கூம்பு ஊனி சரி நாய் பொண்டாட்டி ஊட்டி சரோசுனி சேலை இல்ல சேலை சரோசுனி அந்த புள்ள பேராடா சாமி நாய் பொண்டாட்டி சரோசுனி அடாடா அருமையான பேரா இருக்கடா எப்படிடா அப்படி பேர்லாம் வைக்கிறீ எந்த புள்ள பேரு அரே சாமி இது நாய் பொண்டாட்டியோ இது நாய் பொண்டாட்டி ஒரு தங்கச்சி குழந்தைய அழுக்குறானே நாய்க்கெல்லாமடா பொண்டாட்டி கட்டுறாங்க அரே சாமி எனக்கு 3 பொண்டாட்டி சாமி 3 பொண்டாட்டி அரே சாமி 2 பொண்டாட்டி ஆனா உங்க பாடுதான்டா தேவலாம் அரே சாமி அந்த 2 பொண்டாட்டி இங்க யாகரம் பக்க கூட்டிட்டு வந்துட்டேன் இங்க கூட்டிட்டு வந்துட்டேன் அரே சாமி அந்த ஒரு பொண்டாட்டி ஊர்லயே போகுது ஊர்லயா எதுக்குடா யாகரம் பக்க வியாபாரம் பார்க்க அரே சாமி இந்த நாகரிக உலகத்துல நாங்க பிள்ளைகளை நல்லபடியா படிக்க வச்சிருக்கோம் நல்லா படிக்க வச்சிருக்கீங்கப்பா ஆமா யாகரம் பார்த்தா எங்களுக்கு ஒண்ணு அந்த ரொம்ப சந்தோஷமாடா இன்னைக்கு பழங்காலம்லாம் நீங்க இல்லடா இன்னைக்கு எவ்வளவு பெரிய மாற்றமா இருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த யாகரம் பார்த்த அசதியில அப்படியே பிரிக்க படுத்தோம் சாமி சாமி வியாபாரம் பார்த்த அசதியில படுத்து தூங்கிட்டியே ஆமா சாமி என்ன குப்பரிக்கா படுத்தா குண்டி மல்லக்கா படுத்தா மணின்னு நாங்க ஆமாடா வியாபாரம் பார்த்த அசதியில அப்படிதான் இருக்கு படுத்துட்டோம் சாமி சாமி 1 மணிக்கு உள்ள இருந்து உனக்கு கிளம்புச்சு சாமி 1 மணிக்கு உன்ன என்னடா கிளம்புச்சு அரே யா சாமி கேக்குறீங்க அந்த பாலா போன சுன்னியாமி வந்து எங்க வீட்டு குடிச்செல்லாம் அடிச்சு இழுத்துக்கிட்டு போச்சு சாமி அடடடா சுனாமிடா அது 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அது இன்னைக்கு நினைச்சா கூட ஈரக்குல ஆடுதடா அரே சாமி அதுக்கு பேரு தமிழ்ல ஆளி பேரலை அரே சாமி அந்த சுனியாமி வந்து எங்க வீட்டு குடிச்செல்லாம் அடிச்சு இழுத்துக்கிட்டு போச்சு சாமி என்ன பண்ற மனுஷன் பண்றது கெடுமை ஒண்ணு தாங்க முடியல அதனால கடல் தாய்க்கே தாங்க முடியலடா அரே சாமி ஏந்திரச்சு வந்து நாய் பொண்டாட்டி எல்லாம் பார்த்தா மேலே ஒட்டு துண்ணியிலே சாமி மேலே ஒட்டு துண்ணியிலே சாமி ஐயே அப்புறம் என்ன ஆச்சு அரே சாமி நாய் பொண்டாட்டிய பார்த்தா ஒரு வேப்ப மரத்துல தலை கீழ இருக்கு காலு மேல இருக்கு சாமி தலைகீழ தொங்க அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்க முடியாம போயிட்டமாடா சேல துண்ணிய நாய் புடிச்சு கவ்விட்டு கிடக்குது சாமி கவ்விட்டு கிடக்குது சரி இந்த புள்ள நிலைமை என்னாச்சு சாமி அந்த பொண்டாட்டி மேலேயும் ஒட்டு துணியிலே சாமி அந்த பொண்டாட்டி மேலேயும் ஒட்டு துணியிலே சாமி ஏதோ துணி வாங்கி மறக்க நான் வாங்கி கட்டிருந்த துணியை நாய் பொண்டாட்டிக்கு முன்னால கட்டுனா பின்னால தெரியுது பின்னால கட்டுனா முன்னால தெரியுது உருவம் பெருசுடா அரே சாமி நாங்க செத்தமா பொளச்சாமான திருப்பி இங்க புடுக்கோட்டை யாகரம் பார்க்க வந்துட்டோம் சாமி அப்படியே வந்துட்டியே அரே சாமி ஆமா சாமி இங்க வந்துட்டோம் வந்த இடத்துல அதாவது வாழ வைக்கிற வாழமங்கலத்துல அந்த ஐயனார் வாசலில அருமையான சாப்பாடு நம்ம பெரியாண்டவர் வகைராக்கள் நடத்தக்கூடிய அருமையான கச்சேரியில அருமையான சாப்பாடு அருமையான இளைஞர்கள் அருமையான ஒத்துழைப்பு ஏதோ அரக்கால் ட்ரெஸ் போட்டு ஆடுறதை ரசிக்காம நல்ல கலையை ரசித்து கொடுக்கக்கூடிய நல்ல மனிதர்கள் வாழக்கூடிய நம்முடைய வாழமங்கலம் அருமையான சாப்பாடை கொடுத்தாங்க சாப்பாடை கொடுத்த அத்தனை தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் நம்முடைய கோடான கொடிய நன்றி நீங்களும் சொல்லுங்க உங்களுக்கு சோறு போட்டாங்களா ஆமாடா உலகத்திலே வந்து போதுங்கிற ஒரே பொருள் சாப்பாடு தானடா சாமி ஆனா உண்மையிலேயே சொல்றோம் சாமி எத்தனை ஊரு போறோம் வரோம் அரே சாமி நம்ம ஊர்ல சாப்பாடு முறையா இருந்துச்சு சாமி அருமையான மனிதர்கள் அருமையான சாப்பாடு சாமி அதனாலதான் நீங்களும் ஆளுவெல்லாம் அப்படியே பொறுக்கி அற்புதமான கலைஞர் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க சாமி எல்லாமே அந்த ஐயனாருக்கு புகழ் சேரட்டும் சாமி அரே சாமி சரி ரொம்ப சந்தோஷம் அரே சாமி வந்ததுதான் வந்துட்டோம் அரே சாமி நாங்க நாய் பொண்டாட்டி சாமி எனக்கு ஒரே ஒரு டவுட் என்னடா டவுட் நான் வந்ததுல இருந்தே பாத்துட்டு இருக்கேன் அந்த சாமி முன்னாடி வச்சிட்டு அடிச்சிட்டே இருக்கு பேர் அது என்ன பேர் சாமி என்னடா அது என்னடா சின்ன பிள்ளை கூட தெரியுமாடா அரே சாமி அந்த பேரெல்லாம் வாங்கி ஏய் இது நீ சாதாரண கருவி இல்லடா நம்முடைய பாரம்பரிய இசை வாத்தியம்டா நையாண்டி மேளம் அரே சாமி மூலக்கார சாமியா
அரே சாமி உங்க நான் ஒண்ணு சொல்றேன் அவன் ஒண்ணு சொல்றேன் டேய் மேலக்காரர் அவரு எங்க சாமி உங்க மூலத்தை சத்த வாசிக்க சொல்லுங்க சாமி வாசிங்க என்ன போடுற போட்ல தெரிக்கணும் அவனுக்கு ஒத்தருவா தாரே ஒரு உன்னப்பு தட்டேந்தாரே ஒத்துக்கிட்டு வாடி நம்ம ஓட பக்கம் போவான் ஒத்தருவா தாரே ஒரு உன்னப்பு தட்டேந்தாரே ஒத்துக்கிட்டு வாடி நம்ம ஓட பக்கம் போவான் திருவாதாரே ஒரு பதக்க ஜங்கலிதாரே ஓடுறா எப்படா மேளா அரே சாமி நிரோத் என்னது அரே சாமி அடிக்கிறத நிறுத்தறேன் அரே சாமி அங்கிட்ட ஒரு சாமி படுக்க வச்சு தடவிட்டே இருக்கு அது அவர் வேலையே இப்ப தடவற வேலை தான்டா இதுக்கு பேர் தான்டா கீபோர்டு அரே சாமி கீபோர்டுக்கார சாமி ஆமா கீபோர்டு அரே சாமி அந்த சாமி எப்போ சாமி மேற்போடு போ ஏய் இப்பதானடா ஆளு சின்ன ஆளு இளவட்டாளு இன்னும் நிறைய ஆமாடா டேய் பேச்சு பேசினாலும் கண்ணியமா பேசணும்டா அப்படி பேசணும்டா அதனால அது வந்து இன்னைக்கு வயசு சின்ன ஆள்றா ஆமா ஒரு வாசிக்கு பாக்குறியா அருமையா வாசிப்பா வரம்ல போடுங்க அருமையான வாசிப்பா கொடுங்க அருமையான ரொமான்ஸ் தான் உனக்கெல்லாம் கொடுத்து வைக்குதேடா எப்படா சூப்பர் வாசிப்பு சாமி நைட்ல கேட்கணும்டா அதெல்லாம் அரே சாமி சின்ன பிள்ளையா இருந்தாலும் சாமி அருமையா வாசிக்குது அருமையா வாசிப்பாரு அரே சாமி சூப்பரா வாசிச்சு சரி அரே சாமி சந்தேகம்ல தீந்துருச்சா அரே சாமி ஒரே ஒரு டவுட் என்ன டவுட் அதான் அரே சாமி சாமியும் அதே கலர் சாமி வச்சிருக்க சாமானு நீளமா அத்தை தண்ணி இதுதான்டா எங்க என்ன சொல்றது எங்க அப்பன்டா அவரு பெரிய நாதஸ்வரர் சக்கரவர்த்திடா ஆமா ஆரம்பத்துல எனக்கு இருந்த ஆமா ஒருத்தநாடு முத்துக்கண்ணப்பா மாதிரி அந்த இடத்துல இருக்காரா கண்டிப்பா சாமி ஆமா அரே ராமநாடு முத்துக்கண்ணப்பா மாதிரி இந்த சாமா பேர் என்ன சாமி இது என்ன இதுக்கு பேரு நாதஸ்வரம்டா அரே சாமி நான் என்ன சாமியா நான் ஒண்ணு சொல்றேன் இவன் ஒண்ணு சொல்றான் பாருங்க நாதஸ்வரம் நல்ல நாதத்தை தரக்கூடிய சரிகமா பத்தனிசிங்கிற 7 சுரங்களை தரக்கூடிய அந்த இசைக்கருவி தான்டா நாதஸ்வரம் அப்படியா சாமி ஆமா அரே சாமி அந்த சாமா எத்தனை ஓவாக்கி வாங்க இது வாங்க போனோம்னா இன்னைக்கு நிலைமைக்கு ஒரு 10,000 ரூபாய் இருக்குமா நவி 10,000 சாமி 15,000 ரூபாய் வரும்டா 15,000 ஓவாக்கி வாங்கின ஒரு ஹோட்டல்ல வாங்க கூடாது ஓவாயா அரே சாமி இங்கிட்ட அடிக்குது ஒரு பக்கம் அடிக்கல 15,000 ரூபாய்க்கு வாங்கி இருக்கிறேன் நல்லா வாங்கினதா கேக்குறியா ஓட்டை இல்லாம வாங்க வேண்டியதானே சாமி ஏன் அண்ணா இவ்வளவு காசு கொடுத்து வாங்குறிய நல்லா தான் வாங்கினீன் அண்ணன் டேய் ஓட்டை இருந்தா தான் நம்மள வாசிக்க முடியும் என்ன மஸ்துக்காக அடைக்குது ஏன் அடைச்சு திறந்தா 7 சுரங்களும் கிடைக்கும் வாசிப்ப பாக்குறியா ஓடு நனவி சாமி அருமையான வாசிப்பு அரே சாமி வந்ததுதான் வந்துட்டோம் அரே சாமி நாங்க கீழே ஒரு சின்ன பாட்டு பாடி சிங்கி போட்டு வந்து ஆடுது ஆமாடா உனக்கு இந்த ஆசை வாசல்ல இருக்கும் இல்லையா ஆமா வெளிச்சத்துல ஆத்தா ஐயனார் வாசல்ல ஐயனார் வாசல்ல அப்படியே சும்மா ஜிலி ஜிலின்னு ஜெலிக்கிறீங்களடா சரி அப்படியே வந்துட்டு எங்களுக்கு ஒரு 2 ஆட்டத்தை போட்டுட்டு அப்படி சந்தோஷப்படுத்திட்டு போங்கடா அரே சாமி போடுவோம் சார் சந்தையில மீன் வாங்கி கொடுத்தி தலசலன்னு குழம்பு வச்சு